இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஆக்கரிங் ஃபினாமினா. இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏல ப்ரோட்டீன்ஸில் எல்லாத்துலேயும் இது வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்கும்னா கோவேலண்ட்லி பாண்டட். அது வந்துட்டு ஃப்ளூரைன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதோட ஒரு கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அது வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனால் என்ன ஆகும்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஹைட்ரஜனை விட இது எல்லாமே வந்துட்டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு போலரைஸ் ஆகுது. போலரைஸ்னால் ஒரு இடத்துல எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு இங்கே வந்துட்டு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த போலரைசேஷனால் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அது ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட அது வந்துட்டு ஒரு மாதிரி கனெக்டடாக இருக்கும், ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு டாட்டட் லைன்ஸில் தான் வந்துட்டு குறிப்பாங்க. ஒரு பாண்ட்னா டக்குன்னு ஒரு லைனில் போட மாட்டாங்க, டாட்டட் லைன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வீக் பாண்ட் தான், கோவேலண்ட் பாண்டை விட வீக் பாண்ட். பட் ஹைட்ரஜன் வான் டெர் வால்ஸ் பாண்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு பாய்லிங் பாயிண்ட்டுக்கு, ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு, டென்சிட்டி, விஸ்காசிட்டி, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், ஃபியூஷன், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா மாலிக்யூல் வித் ரெண்டு மாலிக்யூல்னால் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ரெண்டு மாலிக்யூல்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸோட அது வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ பார்க்க போகிறது இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். மாலிக்யூல்குள்ளேயே வந்துட்டு அது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஆர்த்தோ நைட்ரோ ஃபினால் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவலி பாண்ட் இருக்காது, இங்கே OHஆ இருக்கும், NO2 இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே போலரைஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற ஆக்சிஜனோட அது வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி சால்சில் ஆல்டிஹைட்லேயும் இங்கே பாண்ட் ஆக்சுவலி இருக்காது, இங்கே CHO, இங்கே OH அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனோட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது மாலிக்யூல்ஸ்குள்ளேயே பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால அது வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மாலிகுலர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டு மாலிக்யூல்ஸ், இப்போ வாட்டரில் வந்துட்டு இன்டர்மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும், ஓகேவா? வாட்டர் மாலிக்யூல்ஸில் ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு இன்டர்மாலிகுலராக தான் இருக்கும். அது ஒரு வாட்டர் மாலிக்யூல் இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் அப்படி இருக்கும்போது அது ஹைட்ரஜன் பாண்ட் கன்ஃபார்மாக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும், ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு வாட்டர் பாண்ட், இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல், இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல் இருந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இங்கே ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இதுதான் வந்துட்டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பயோமாலிக்யூல்ஸ்லையும் இது வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ப்ரோட்டீன், டிஎன்ஏ, இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா பேசிக் லைஃப் ஃபார்முக்கே வந்துட்டு லைஃப் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு மாலிக்யூல் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு மாலிக்யூலும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்.